தமிழக அரசியலில் தற்போது பள்ளி மாணவர்களின் மத அடையாளங்கள் தொடர்பான விவாதம் மீண்டும் தீவிரமடைந்திருக்கிறது. பள்ளிகளுக்கு மாணவர்கள் விபூதி, குங்குமம் போன்ற மத அடையாளங்களுடன் வரலாமா என்பது குறித்து அமைச்சர் ராஜ்மோகன் அளித்த கருத்து அரசியல் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆரம்பத்தில் பள்ளிகளுக்கு எந்த மத அடையாளங்களுடனும் மாணவர்கள் வரக்கூடாது என்று அவர் கூறியதாக தகவல் வெளியானது. இதற்கு பல்வேறு தரப்பினரிடமிருந்து கடுமையான எதிர்ப்புகள் எழுந்தன. குறிப்பாக இந்த கருத்து இந்த மாணவர்களை மட்டுமே குறிவைத்து கூறப்பட்டதா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. விபூதி, குங்குமம் அணிந்து வரக்கூடாது என்று சொல்பவர்கள் கிறித்துவ மாணவர்கள் சிலுவை அணிவது குறித்தும், இஸ்லாமிய மாணவர்கள் தங்களது மத அடையாளங்களுடன் வருவது குறித்தும் ஏன் கருத்து தெரிவிக்கவில்லை என்று சமூக வலைதளங்களிலும் அரசியல் வட்டாரங்களிலும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. அனைத்து மதங்களுக்கும் ஒரே விதிமுறைகள் இருக்க வேண்டுமே தவிர ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டும் குறிவைப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற கருத்தும் வலுப்பெற்றது. இந்த நிலையில் செய்தியாளர்கள் மீண்டும் இதே கேள்வியை அமைச்சர் ராஜ்மோகனிடம் எழுப்பிய போது, மாணவர்கள் திருநீர், குங்குமத்துடன் பள்ளிக்கு வருவதில் எந்த தவறும் இல்லை, நானே அப்படித்தான் பள்ளிக்கு சென்றிருக்கிறேன் என்று அவர் விளக்கமளித்தார். இதன் மூலம் முன்பு வெளியான கருத்திலிருந்து அவர் பின்வாங்கியதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். இந்த புதிய விளக்கம் சர்ச்சையை ஓரளவு தணித்தாலும் தொடக்கத்தில் ஏன் அந்த கருத்து வெளியிடப்பட்டது என்ற கேள்வி இன்னும் நீடிக்கிறது. அதே நேரத்தில் கடந்த திமுக ஆட்சி காலத்திலும் இதே போன்ற விவாதம் எழுந்தது என்பதை சிலர் நினைவூட்டுகின்றனர். அப்போது பள்ளி மாணவர்கள் விபூதி, குங்குமம் அணிவது, கையில் சாமி கயிறு கட்டுவது போன்ற மத அடையாளங்கள் குறித்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட வேண்டும் என்று அரசால் அமைக்கப்பட்ட குழு ஒன்று பரிந்துரைத்ததாக எதிர்க்கட்சிகள் குற்றஞ்சாட்டின. இதனால் இந்த விவகாரம் புதியது அல்ல என்றும் தொடர்ந்து ஒரே மாதிரியான அணுகுமுறையே கடைபிடிக்கப்படுகிறது என்றும் விமர்சனங்கள் எழுந்தன. இந்த சூழ்நிலையில் திமுக வேறு, தாவேகா வேறு அல்ல, பெயர்கள் மட்டும் வேறுபட்டாலும் மத அடையாளங்கள் தொடர்பான அணுகுமுறையில் இரண்டிற்கும் பெரிய வித்தியாசம் இல்லை என்ற அரசியல் விமர்சனங்களும் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. இருப்பினும் கல்வி நிறுவனங்களில் மத சுதந்திரம், மாணவர்களின் தனிநபர் உரிமை, பள்ளி ஒழுக்க விதிமுறைகள் ஆகியவற்றுக்கு இடையில் சமநிலையை எவ்வாறு பேணுவது என்பதே முக்கியமான விவாதமாக உள்ளது. இந்த பிரச்சனை அரசியல் விவாதத்தை தாண்டி மத சார்பின்மை மற்றும் அனைவருக்கும் சமமான அணுகுமுறை என்ற அடிப்படை கேள்விகளையும் மீண்டும் முன்வைத்துள்ளது.